மயிலாடுதுறையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருக்கடையூர், செம்பனார் கோவில், சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள பழைய பேருந்து நிலைய கட்டடத்தை அகற்றிவிட்டு வணிக வளாகம் கட்டும் திட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் ரயில் நிலையம் அருகே உள்ள பழைய பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு வணிக வளாகம் கட்டுவதற்கு திமுக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தற்போது உள்ள பேருந்து நிலையத்தில் கூட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் கமிஷனுக்காக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இது ஆப்போசிட்டில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ட்ரெயினில் இறங்குறவங்க பஸ்ஸுக்காக இங்கே வெயிட் பண்ணுறாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற பஸ் இல்லாமல் இந்த ஓரத்தில் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறாங்க, அப்படியே போயிடறாங்க. உங்களுக்கு சரியான பஸ் வசதி கிடையாது. டவுன் பஸ் பேருந்து இது. டவுன் பஸ்ஸை இங்கே போடலாம். இங்கே போட்டால் பொதுமக்களுக்கு நல்ல ஒரு பயனாக இருக்கும். டவுன் பஸ் போடவே இடம் இல்லை அங்கே அரண்மனையில். அங்கே ஒண்டி டவுன் பஸ்ஸை போடுறாங்க. அரண்மனையில் சுற்றி அந்த ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரீட், அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் நின்றா இன்னொரு வண்டி போக முடியாது. அந்த மாதிரி இடஞ்சலில் ஒண்டி அந்த டவுன் பஸ் எல்லாம் போடுறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வீடு பகுதியில் இருசக்கர வாகனம் மீது கனரக லாரி மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தெப்பத்துப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி காத்தவராயன் என்பவர் தனது மனைவி, பேரன் மற்றும் பேத்தி ஆகிய 3 பேருடன் தனது இருசக்கர வாகனத்தில் வீடு பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மணல் ஏற்றிக்கொண்டு சென்ற கனரக லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கனரக லாரி ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் படுகாயமடைந்த சிறுவன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் அருகே தங்கள் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி எஸ்ஏஆர் படிவம் வழங்க மறுத்து மக்கள் போராட்டம் நடத்தினர். மேட்டுப்பாளையம் கிராமத்தில் 892 வாக்குகள் சென்றாயன்பாளையத்திலும் 480 வாக்குகள் தோமூரிலும் உள்ளது. இதனால் அக்கிராம மக்கள் வாக்களிக்க 3 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது. இதேபோல் 2 காவல் நிலையம், 2 பத்திரப்பதிவாளர் அலுவலகம், 2 கிராம நிர்வாக அலுவலகம் உள்ளதால் தேவையற்ற அவதி ஏற்படுகிறது. எனவே தங்கள் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வலியுறுத்தி எஸ்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் வழங்க மறுத்து அக்கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம். கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம். நாங்கள் வண்டி வாகனங்கள் மூலமாக நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? தூமூருக்கும் செண்டாமலைக்கும் போட்டு எங்களுடைய கிராமம் 1500க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கக்கூடிய கிராமம். எங்கள் ஊரில் எல்லா வசதிகளும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் இது நாள் வரைக்கும் இங்கே அங்கே அலைஞ்சிட்டு இருக்கோம்? எங்களுக்கு தனி கிராமம், தனி ஊராட்சி உருவாகிற வரைக்கும் நாங்கள் இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை நாங்கள் திருப்பி தரமாட்டோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் நிலவும் நிலப்பிரச்சினை, வனவிலங்கு பிரச்சினை, அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்றம் மற்றும் மின்சார பற்றாக்குறை உள்ளிட்டவைகளை கண்டித்து நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என விவசாய சங்கம் அறிவித்துள்ளது. கூடலூரில் நடைபெற்ற விவசாயிகள் சங்க கோரிக்கை மாநாட்டில் இதுகுறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நிர்வாக தன்னற்ற ஸ்டாலின் அரசு அறிவித்தது போல் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இதே இடங்களில் வீடுகள் கட்டித்தர தவறினால் அகில இந்திய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த பகுதியில் ரொம்ப காலமாக பல பிரச்சனைகள் தீர்க்கப்படல. குறிப்பாக நிலப்பிரச்சனை, விவசாயிகளுக்கு உடனடியாக பட்டா கொடுக்கணும். இன்னுன்னா அது பெரிய போராட்ட களமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் டான்டி அப்படிங்கிறது இந்த தாயகம் திரும்பிய தமிழர்களுக்காக கொண்டு வந்தது. இன்றைக்கும் அந்த மக்களை 60 வருஷத்துக்கு அப்புறம் இங்கேருந்து வெளியேற்றுறாங்க. அந்த நிலங்களை அந்த மக்களுக்கே பிரித்து கொடுக்கணும். தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி 14 லட்சம் வீட்டை அதே இடத்துல அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு கேட்குறோம். அது செய்யலை அப்படின்னா இது ஒரு அகில இந்திய பிரச்சனையாக மாறும். தமிழ்நாட்டில் வேலையின்மை விகிதம் 5.7% உள்ளதுடன் குஜராத்தை விடவும் அண்டை மாநிலமான கர்நாடகாவை விடவும் மிகவும் பின்தங்கி 11வது இடத்தில் உள்ளது தெரிய வந்துள்ளது. மாநிலங்களின் நிலையான வளர்ச்சியை குறிக்கும் இந்த புள்ளி விவரத்தை தேசிய புள்ளி விவர அலுவலகமானது காலமுறை தொழிலாளர் படை கணக்கெடுப்பு முறையின் மூலம் ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு முறை வெளியிட்டு வருகிறது. அந்த கணக்கீட்டின்படி ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் வெளிநாடுகளுக்கு சென்று அதிக தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ளதாகவும் வேலைவாய்ப்பு பெருகியுள்ளதாகவும் கூறி
வருவது வெற்று சவடால் என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது.